இந்துக்களின் முக்கிய பண்டிகையான விநாயக சதுர்த்தி திருவிழா நாடு முழுவதும் கோலாகலமாகவும் மிகவும் பிரம்மாண்டமாகவும் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் நிலையில் இந்த ஆண்டு வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி சிவசேனா அமைப்பு சார்பில் தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளனர். இதுகுறித்து சிவசேனா கட்சி தமிழ்நாடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூறுகையில், தேசம் போற்றும் விநாயக சதுர்த்தி திருவிழாவினை சிவசேனா கட்சி சார்பில் நாடு முழுவதும் புதிய விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து பல்வேறு இந்து அமைப்புகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஒருங்கிணைந்து விநாயக சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் கோவை மண்டல தலைவர் பி. ஹரிஹரன் தலைமையில் மாநில அமைப்பு செயலாளர் டி. செந்தில், கோவை மாவட்ட தலைவர் ஏ. நாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில், விநாயக சதுர்த்தி விழாவில் கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக கோவை மாவட்ட செயலாளர் எஸ்.பி. மாரிச்செல்வம் வரவேற்புரை ஆற்ற உள்ளார். மேலும் கோவை மாநகர தலைவர் மருது, மாவட்ட துணைத் தலைவர் தங்கராஜ் ஆகியோர் அறிமுக உரையாற்றுவார்கள். இந்த விநாயக சதுர்த்தி முதல் 5 நாட்களும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், நாட்டுப்புற ஆடல் பாடல் மற்றும் வள்ளி கும்மி, ஒயிலாட்டம், இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. எனவே பொதுமக்கள், பல்வேறு அமைப்புகள் மற்றும் கட்சிகளை சார்ந்தவர்கள், குழந்தைகள் என அனைவரும் இறையன்போடு விநாயக சதுர்த்தியை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கூறினார். மேலும் விநாயக சதுர்த்தி அன்று வெற்றி விநாயகர் பிரதிஷ்டை மற்றும் கணபதியாக திருப்பதி தேவஸ்தான புரோகிதர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை நடத்த உள்ளார் என்றும், மேலும் பிரான்ஸ், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் பிரம்மாண்டமான ஸ்ரீ விநாயகர் விஷன் இந்து எழுச்சி ஊர்வலத்தை சஜித் திருத்திக்குனில் கேரளா மாநில தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைக்கிறார் என்று தெரிவித்தார். வணக்கம். சிவசேனா கட்சியினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா. முருகன் கோவையிலிருந்து வருகிற 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. சிவசேனா அமைப்பின் சார்பிலே பாலாசாஹேப் தாக்கரே அவர்களுடைய ஆசியோடு, உத்தவ் தாக்கரே அவர்களின் வழிகாட்டுதலோடு சிறப்பாக தமிழ்நாட்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டு விழா ஏற்பாடுகளிலே அந்தந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் கவனம் மேற்கொண்டு வரும் இந்த தருணத்திலே கோவையிலே, குறிப்பாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டராய் திகழும் நமது கோவை மாநகரத்திலே உலக நாடுகளுடைய தமிழ் அறிஞர்களையும் அத்துணை தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமை திருவிழாவாக விநாயகர் சதுர்த்தி விழாவை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு, லட்சியத்தோடு உலகின் வல்லரசாய் பாரதத்தை மாற்றி காட்டவும் ஒரு லட்சிய எண்ணத்தோடு சிவசேனா இன்று கோவை மாநகரத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. 5 நாள் திருவிழாக்கள், சிறுவர் சிறுமியர் பங்கேற்கக்கூடிய விளையாட்டு போட்டிகள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள், பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் மற்றும் வள்ளி கும்மியினுடைய கலை வளர்ப்பதற்காக, அந்த கலை வளர வேண்டும் என்பதற்காக வள்ளி கும்மி நடனத்தையும் இங்கு இருக்கக்கூடிய மாநகர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். நிகழ்ச்சியினுடைய 5ஆம் நாள் அலங்கரிக்கப்பட்ட ரதங்களிலே ஒவ்வொரு விதமான வடிவங்களிலே வெற்றி விநாயகர், தாமரை விநாயகர், கஜமுக விநாயகர், மான்மேல் அமர்ந்த விநாயகர், ஆதிசக்தி விநாயகர், இப்படி பல்வேறு வடிவங்களிலே சிங்கமுக விநாயகர், நாக விநாயகர் என பல்வேறு வடிவங்களிலே இந்த ரதங்களிலே கோவையில் 5ஆம் நாளான 31ஆம் தேதி பகல் 1 மணிக்கு மையப்பகுதியான ஆர்எஸ்புரம் மைதானத்தில், லைட் ஹவுஸ் மைதானத்தில் அனைத்து விநாயகரும் சங்கமிக்கும். பழனி ஆதீனம் தவத்திரு புலிப்பாணி சாமிகளுடைய ஆசியோடு அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்க, மேடை அலங்கரிக்க இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற ஏற்பாடு செய்துள்ளோம். இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் என்று கட்சி பாகுபாடின்றி
சாதி, இனம், மொழி, கட்சிகளை கடந்து இந்துத்துவ சிந்தனையிலே சிவசேனா ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த திருவிழா ஒற்றுமை திருவிழாவாக தமிழ்நாட்டிலேயே முதன்மை திருவிழாவாக மாறும் என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அறிவிப்பை நாங்கள் தெரிவிக்கின்றோம். விழாவின் 5 நாளும் தாய்மார்களும் பெரியோர்களும் சிறுவர் சிறுமியர்களும் பங்கேற்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக கேரளத்தினுடைய மாநில தலைவர் சஜித் திருத்தி குனில் அவர்கள் காவி கொடி அசைத்து இந்த ஊர்வலத்தை துவங்கி மிக பிரம்மாண்டமான உரையை ஆற்றுவதற்காக வருகை தருகிறார்கள் என்பதையும் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய அனைத்து நல் உள்ளங்களையும் வருக 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 என சிவசேனாவினுடைய மாநில தலைமை கமிட்டியின் சார்பிலே வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.